இந்த ஆடிங்கிறது வந்து அம்மனுக்கே உரித்தான மாசம். எல்லா மாசங்களையும் ரொம்ப அழகாக சொல்வார்கள். எல்லா மாசங்களையும் சக்தி சிவனுக்குள்ள அடங்கி இருக்காளாம். ஆனா அந்த ஆடி மாசத்துலதான் சிவனே சக்திக்குள்ள ஒடுங்கி இருக்காரு. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறிவி நாடி நில்லாத்தா, சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடி உடுத்தி, சின்னஞ்சிறு பெண் போல எட்டயபுரத்தில் பிறந்தவராம் நம்ம பாரதியாம், முறுக்கு மீசை வைத்தவராம், தமிழ் கவி தந்தவராம். அது மாதிரி நிறைய பாடல்கள். கட்டுக்கதை இல்ல, ஒரு உண்மை சம்பவம் இது. திருவாரூர் மாவட்டத்துல பருத்தியூர் அப்படிங்கிற கிராமம். சந்தன மாரியம்மன் ரொம்ப அழகா அருள் பாலிக்கிறார். அப்போ பாவாடன்னு ஒரு பக்தர், உண்மையான அந்த ஆத்மார்த்தமான பக்தி இருக்குமானால் அந்த தெய்வம் நம்மளோட கைப்பிடித்து கொண்டு நடந்து வர்றத நம்மளால கண் கூட உணர முடியுமா? டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் ஹரிகதா சிந்துஜா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். இந்த முகம் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க. இந்த குரல் வந்து ரொம்ப பரிச்சயமான குரல். அதாவது ஒரு கடவுளை நேர வரவழைக்கக்கூடிய குரல் அப்படின்னா உங்களுடைய குரல் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமுமே இல்லை. ஏன்னா முன்னோர்கள் வந்து நிறைய கதைகள் வச்சுருக்காங்க. ராமாயணம், மகாபாரதம், இன்னும் நிறைய பல விஷயங்கள் இருக்குது, புராதன கதைகள். ஆனால் இன்றைய குழந்தைகளுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டோரியாக படிக்கிறாங்க. அதை லைவ்லியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஒரு பாடல்கள் மூலமாக அங்கே நடந்த விஷயங்கள் அப்படியே ஒரு கதையாக கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஸோ இந்த பெருமைக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். திருவருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அதாவது இந்த ஆன்மீக இசை சொற்பொழிவு அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள் ஸ்டோரி அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு இதை சொல்லணும்னு தோணுது. நான் வந்து இந்த ஆன்மீக இசை சொற்பொழிவுங்கிறத ஆரம்பிக்கும் போது எனக்கு வயசு 10. அப்போது நிறைய கதை கேட்பேன். என்னோட ஒரே வேலை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கதை கேட்கறது தான். ஹோம்ஒர்க் இருந்தால் கூட கதை சொல்கிற இடத்துல உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறேன் பேர் வழின்னு ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன், கதை கேட்பேன். அதுலேருந்து நோட்ஸ் எடுப்பேன். அப்படி எனக்கு இந்த கதை கேட்கணும், கதை சொல்லணுங்கிற ஆசை இருந்தது. அது என்னுடைய குடும்பத்திலேயே எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கும் தொற்றிக்கொண்டது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி என்னுடைய 13 வயசில் நான் வந்து 1330 திருக்குறளும் நேர தலகீழ, எண் சொன்னால் குறள், குறள் சொன்னால் எண், அதுக்கப்புறம் வந்து புலி வர குறள் அப்படின்னு கேட்டால் வேகமாக பரியது குறுங்கோட்டுது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின் அப்படின்னு, அது மாதிரி ஒரு 100 வேஸ் 100 எக்ஸசைசஸில் 1330 திருக்குறளும் நான் வந்து 7ஆம் வகுப்பு படிக்கும்போது 13 வயசில் பண்ணினேன். அப்போலேருந்து எனக்கு தமிழ் மேலே ஒரு தனி ஆசை. அப்போ வந்து எப்படின்னா திருக்குறள் ஒரு வெறி பிடிச்ச மாதிரி திருக்குறள் சொல்லுவேன். ஒரு டோர் நம்பரை பார்த்தா அந்த திருக்குறள் சொல்ல ஆரம்பிப்பேன். ஸோ அப்படி எனக்கு இந்த தமிழ் இந்த பேசக்கூடிய அந்த ஆசைகள்லாம் உருவான காலகட்டம் அதுதான். அதே மாதிரி இந்த பாட்டு அப்படிங்கிறது நான் பல்வேறு குருக்கள்கிட்டேருந்து கற்றுனேன். அந்த குருக்களை எல்லாருக்கும் என்னுடைய வந்தனங்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாரும் என்னை ஷேப் பண்ணாங்க. ஆசச் இன்னைக்கு என்னால் என்ன கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்க முடியுங்கிற அளவுக்கு என்னை தயார் பண்ணது அந்த குருக்கள் தான். இந்த மாதிரி ஒரு இசை சொற்பொழிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு பெரிய உந்துதலாகவும் ஆதாரமாகவும் இருந்தது என்னோட தாயார் திருமதி உஷா ஏகாம்பரம் அவர்கள். அம்மாவுக்கு பாலகிருஷ்ண சாஸ்திரிகளுடைய கதை, அவர் பெரிய சக்கரவர்த்தி இந்த ஹரிகதை ஃபீல்டில். அவரோட கேட்டு 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 எங்கள் அம்மாவுக்கு நான் 25 வருஷம் கழிச்சு பிறந்ததுனால என்னை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. நிறையா எப்போ கேட்டாலும் அபிராமி நிறைய எழுதியிருக்கேன், இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன், கந்தபுராணம் எழுதியிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணேன்னு அந்த சின்ன வயசுல எனக்கு பாடுறேன் நீ கதை சொல்லும்பா. ஸோ அப்படி தான் எனக்கு இந்த கதை சொல்லக்கூடிய அந்த வழக்கமும் அதை பாட்டோடு இணைச்சு ஒரு ஆன்மீக இசை சொற்பொழிவாக மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடியதுடைய அந்த ஆதாரம் அப்படிங்கிறது இதுவாக தான் இருந்தது.
நிச்சயமா. கேட்கும்போதே அதுவே ஒரு லைவ்லியா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு குழந்தைங்க எல்லாரும் இந்த மொபைல் ஃபோன் பின்னாடி போறத விட்டுட்டு, இந்த மாதிரி கதைகள் கேட்கணும், அந்த பாடல்கள கேட்கணும், அந்த நமக்கு முன்னோர்கள் என்னலாம் பண்ணினாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றத நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இத என்ன மாரி பண்றீங்க? கிளாஸஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? அதாவது நீங்க ரொம்ப அழகான கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து கதையே சொன்னா போர் அடிக்கும்போது ஒரு தொய்வு ஏற்படும்போது ஒரு பாட்டு. அப்புறம் பாட்டுல தொய்வு வரும்போது டக்குன்னு பேச்சு. அப்புறம் பேச்சு, பாட்டுன்னு மாறி மாறி வரும்போது அது ஒரு கேட்கறதுக்கு ஒரு ரம்யமா, சரி இன்னும் கொஞ்சம் கேட்கலாம். சரி இந்த இந்த வழியில இந்த லைஃப் ஹிஸ்டரிய கேட்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ரொம்ப முக்கியமா நான் இந்த ஆன்மீக இசை சொற்பொழிவு, இந்த ஹரிக்கதை ஃபீல்டில் நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னன்னா, பௌராணிகர்கள்னு இந்த புராணங்கள் மட்டுமே, புராண இதிகாசங்கள் மட்டுமே சொல்லக்கூடியதான இந்த காலத்தில் நம்ம வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதாவது நம்மளுடைய பாரத தேசத்துக்காக தங்களுடைய இன்னுயிரை ஈந்த வீரர்களுடைய வாழ்க்கையும் இதில் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பேர் அவாவாக இருந்தது. அப்படி வந்து அது போல் அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு ஏற்றார் போல், இப்போ குழந்தைகளுக்கு வந்து ரைம்ஸ் டியூன் பிடிச்சிருக்குன்னா அவங்க வழியிலேயே போய் தான் அவங்கள கேப்சர் பண்ணோம். அதனால வந்து இப்போ பாரதியார் அப்படின்னா நிறைய பாடல்கள்லாம் எழுதினேன். என்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது இந்த ஓல்ட் மெக்டானல் அந்த அந்த ஃபார்ம் அந்த டியூனில் எட்டேபுரத்தில் பிறந்தவராம் நம்ம பாரதியாம், முறுக்கு மீசை வைத்தவராம், தமிழ் கவி தந்தவராம், அது மாதிரி நிறைய பாடல்கள். இப்படி விதவிதமாக அந்த அடுத்த தலைமுறையினருக்கு இந்த இந்த ஆன்மீகத்தையும் சரி தேசியத்தையும் சரி கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிற ஒரு பெரிய பொறுப்பு நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது. அது அவர்களுக்கு எந்த விதத்தில் பிடிக்குமோ அந்த விதத்தில் கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது. அதுக்கு என்னால் முடிந்த ஒரு சிறு காணிக்கையாக இது போன்ற பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இந்த ஆன்மீக இசை சொற்பொழிவு வகுப்புகளும் எடுத்துகிட்ருக்கேன். நிறையா உள்நாட்டு மாணவர்களும் சரி வெளிநாட்டு மாணாக்கர்களும் சரி நிறைய பேர் எங்கிட்ட பயில்றாங்க. அதாவது இதுக்கு நான் எப்படி வச்சுருக்கேன்னா, பிரைமா ஃபேசி ஒரு இந்த பாட்டு கொஞ்சம் தெரியும் அப்படின்னா கூட அந்த விஷயத்தை முழுக்க கற்றுக் கொடுக்கறது நான் பார்த்துப்பேன். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சால் அவங்க நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. அப்போது அடிப்படையிலேருந்தே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்பா அம்மாவுக்கு தெரியாது, இந்த குழந்தைய கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியும். ஆனால் அவங்க ஒத்துழைச்சான்னா எந்த குழந்தையும் கொண்டு வர முடியுங்கிறதுக்கு என்னுடைய பல வெளிநாட்டு மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப அழகாக அங்கே இருக்கிற கோவில்கள்லையும் அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ்லையும் அவங்க அரங்கேறும் போது சந்தோஷமாக இருக்கும். இந்த கலைகள் வந்து இந்த தலைமுறையினோட போகாது, இது வந்து புத்துயிர் பெற்றுக்கொண்டே இருக்கும். எப்படியும் சனாதன தர்மம்ங்கிறது வந்து தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை படைத்தது. அதனால அது மாதிரி இந்த கலைகள்லாமும் ஒரு தொய்வு வந்ததுன்னா, எப்படி நாடகத்துறைக்கு ஒரு தொய்வு வந்த போது சோ அவர்கள் போல நிறைய பேர் கிளம்பினார்களோ, அப்படி ஒரு 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 கலைக்கு ஒரு கீழே இறங்கிதுன்னா பல பேர்கள் இன்னைக்கு வந்து இந்த ஆன்மீக இசை சொற்பொழிவுங்கிற ஃபீல்டு வந்து நிறையா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க இந்த ஃபீல்டுக்கே. ஸோ இது வந்து இந்த கலை நிறைய தலைமுறையாக வாழையடி வாழையாக போகுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக. இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்கன்னா எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் அந்த பிடி பீரியட்னு வரும்போது ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட அப்ரோச் பிடிக்குது. அதே மாதிரி பாடத்தையாக இருக்கட்டும் இல்லை ஹரி கதாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க. அது வந்து ப்ரீகேஜி குழந்தையா இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு புரிகிற விஷயத்த நீங்கள் அழகாக பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நேயர்களுக்கு இந்த ஆடி ஸ்பெஷல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஒரு கதையை நாங்கள் இன்னைக்கு கேட்க போகிறோம். அதாவது ஆடினாலே ரொம்ப சிறப்பானது, முக்கியமாக தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்க போனால் அம்மன் கோவில்கள். அம்மனும் ஆடியும் வித்தியாசமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான கோவில்களில் ஒரு பெரிய கோவிலாக இருக்கணும், அது கோட்டை மாரியம்மன் கோவிலாக தான் இருக்கணும், இன்னும் பெரிய கோவிலாக தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் வந்து ஒரு சின்ன சின்ன தெருக்களில் கூட ஒரு குட்டி அம்மன் இருந்தால் அந்த அம்மனுக்கு வந்து சக்கரை பொங்கல் படைச்சு நைவேத்தியம் பண்ணியோ இல்லை காவடி எடுத்துக்கொண்டோ இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிற பூ வாங்கி போட்டோ அந்த அம்மனுக்கு பக்தி செய்யறது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெரிய தனித்துவம். இந்த ஆடிங்கிறது நமக்கே தெரியும், தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய ஆரம்பம். இந்த 6 மாதம் இது போல் இருக்கும். அதுவும் ஆடி ஆரம்பிச்சாச்சுனாலே பண்டிகை தான். ஆடி ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு பண்டிகையாக வரிசையாக வர ஒரு அலாரம் மாதிரி இந்த ஆடி ஆரம்பித்தா ஒரு அலாரம் மாதிரி ஆரம்பித்தா ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதங்களே 2 மாதம் ரொம்ப ஸ்பெஷல், ஆடி மாதம் மார்கழி மாதம். அதுங்களையும் இந்த ஆடிங்கிறது வந்து அம்மனுக்கே உரித்தான மாதம். எல்லா மாதங்கள்லையும் ரொம்ப அழகாக சொல்வார்கள், எல்லா மாதங்கள்லையும் சக்தி சிவனுக்குள்ளே அடங்கியிருக்காளாம். ஆனால் அந்த ஆடி மாதத்தில் தான் சிவனே சக்திக்குள்ளே ஒடுங்கியிருக்காராம்.
அப்பேற்பட்ட ஒரு ஒரு இன்பமான மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் எல்லாரும் அவர்களால் முடிந்த ஒரு நைவேத்தியத்தை பண்ணியும் அவர்களால் முடிந்த ஒரு பக்தியை அந்த அம்மனுக்கு சமர்ப்பிப்பது வழக்கம். அதாவது நீங்கள் சின்ன குழந்தைங்களை மட்டும் இல்லை, சமீபத்தில் நடந்த ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5000 லேடிஸ்லேருந்து குழந்தைகள்லேருந்து உங்களோட இசையால் கட்டி போட்டிருந்தீங்க. உங்கள் மேடை பதிவை நாங்கள் பார்த்தோம். அதாவது ஒரு 2 நிமிஷம் அப்படி கேப் விட்டாலே எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட மேடையில் உங்களுடைய இந்த பாடல்களை எத்தனை பெண்மணிகள் வந்து கை தட்டி ரசித்தாங்க. அவங்களுக்கு அது புரியுதோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய பாட்டும் கன்வே பண்ண விதமும் நிறைய பேரை கட்டி போட்டிருந்தது. அவ்வளோ பெரிய ஒரு ஆடியன்ஸ் குரூப் நாங்கள் ஒரு பதிவில் பார்த்தோம். வாழ்த்துக்கள். ஸோ எங்கள் ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய இனிமையான குரல்ல எங்களுக்கான ஒரு பாடல். அவசியமாக. ஆடினாலே அம்மன், அதுவும் அம்மன் பாட்டு, மாரியம்மன் பாட்டு, எல்லாரீஸ்வரி அம்மாவோட பாடல்கள்லாம் எப்படி தித்திக்கக்கூடிய தேன் போல இருக்கும். சும்மா இருக்கணும்னா கூட நம்மளால குதிக்காம இருக்க முடியாது. அந்த மாதிரி எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஒவ்வொரு கோவில்லையும் ஒலிக்கக்கூடிய குரல் வந்து எல்லாரீஸ்வரி அம்மா குரல். நிச்சயமா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா, கண்ணாத்தா உன்னை காணாட்டா, கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா, உந்தன் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து பாடாட்டா, இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தா, தென்னை மர தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு, தென்னை மர தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்தோம் முந்தனையே சின்னாத்தா, தேடி வந்தோம் முந்தனையே சின்னாத்தா, நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டு புட்டு, இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டு புட்டு, வளமான வாழ்வு கொடு மாரியாத்தா, நல்ல வழித்தனையே காட்டி விடு மாரியாத்தா, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா, எங்கள் சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா. இது போன்ற பாடல்கள்லாம் வந்து பாமரனையும் கட்டி போனோம். நம்ம அம்மா அப்படின்னா நம்ம எப்படி கொண்டாட்டமாக ஒரு விஷயத்த சொல்லுவோமோ அப்படி இருக்கக்கூடிய பாடல்கள் இல்லையா? இதெல்லாம் எனக்குமே மனசு தொட்ட பாடல்கள். நிச்சயமாக கேட்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் நம்ம கண்ணை மூடினா நம்ம ஆடியன்ஸுக்கு அவங்க இங்கே இருக்காங்களா இல்லாட்டி ஏதாவது ஒரு கோவில் வாசலில் நின்று வந்து அம்மனை வந்து பார்த்துட்டு இருக்காங்களான்ற லெவலுக்கு உங்களுடைய அந்த பாடல் இருந்தது. இந்த ஆடி மாதத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அம்மன் கதை, ஏன்னா எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஃபார்மேஷன் எப்படின்னா அழகான ஒரு கதை, அந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாடல், அது உருவான ஒரு விதம், இது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு திறமை தான் உங்ககிட்ட. இன்னைக்கு ஆடி மாதத்துக்கு நம்ம செல்லாத்தாவோட ஆரம்பிச்சிருக்கோம். எந்த அம்மனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? அதாவது கண்கண்ட தெய்வம்னா நம்ம அம்மாவை தவிர யாரு அப்படின்ற மாதிரி இந்த ஆடி மாசத்துல காளியம்மனை பற்றியோ மாரியம்மனை பற்றியோ கேட்டாலே நமக்கு புண்ணியம். அதை விட சாலச்சிறந்த விஷயம் எதுவும் இல்லை. ஒரு உண்மை சம்பவம் இது. சரித்திரம் அப்படின்னாலே உண்மை, இது கட்டுக்கதை இல்லை. திருவாரூர் மாவட்டத்தில் பருத்தியூர் அப்படிங்கிற கிராமம். அங்கே சந்தன மாரியம்மன் ரொம்ப அழகாக அருள் பாலிக்கிறாள். அப்போது பாவாடைன்னு ஒரு பக்தன். இந்த பாவாடை வந்து பாவம் கடனுடன்லாம் வாங்கி அவன் ஏதோ வேலை பார்க்குறான். அவன் அதாவது ஒரு பெரிய பணக்காரனானாலும் கடன் வாங்கினா மனசு குத்தாது, ரொம்ப சின்னவனாக இருந்தாலும் குத்தாது. ஓரளவுக்கு சாதாரணமாக இருந்தால் அந்த கடன் கையில் இருந்தாலே அந்த இஎம்ஐ கூட பாரமாக இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த பாவாடை வந்து இந்த கடன்லாம் மனசு குத்த ஏதோ ஆடு மாடெல்லாம் விற்று அந்த கடனை அந்த வட்டிக்காரன்ட்ட கொடுத்து அடைச்சிட்டான். கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறான். அந்த வட்டிக்காரன் பேராசைப்பட்டு இவன் தரவே இல்லை, எனக்கு ஆதாரமே என்னால் சொல்ல முடியும், அவன் தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் வந்து ஜட்ஜு கிட்ட என்னப்பா இந்த பாவாடை கிட்ட கேட்குறாரு, உனக்கு யாராவது தீர்ப்பு சொல்லுவாங்களா? அப்போ உனக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு நான் சாட்சி யாராவது இருக்காங்களா? நீ பணம் கொடுத்துட்டேங்கிற, அவன் கொடுக்கலங்கிறான், உன் பக்கம் யார் சாட்சி சொல்லுவா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பாவாடை சொல்கிறான், எனக்கு யார் இருக்கா, எனக்கு இந்த சந்தன மாதிரி தான் சாட்சி சொல்லணும் அப்படிங்கிறான். நம்ம வாழ்க்கையில் கூட பல சந்தர்ப்பங்களில் நமக்கு இந்த மாதிரி சாட்சியை வச்சுட்டு நம்ம எந்த காரியமும் பண்ணுறதில்ல. ஆனால் கடவுள் தான் எனக்கு வழிவிடணும்னா இது எப்பேற்பட்ட சத்தியங்கிறதுக்கு இந்த சரித்திர நிகழ்வு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குது.
அவன் சொல்லிட்டான் அந்த நீதிபதி கிட்ட, எனக்கு யார் இருக்கா வேற, எனக்கு வந்து சந்தனமாரி தான் சாட்சி சொல்லணும்னு. சந்தனமாரிலாம் எப்படிப்பா வந்து சாட்சி சொல்லுவான்னு அந்த நீதிபதி ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அவர் தூங்குறாரு நைட்டு. தூங்கும்போது அம்பிகையே அவருக்கு காட்சி கொடுக்குறா. நம்ம பார்க்குறோம், நம்ம பல்வேறு சரித்திரங்களில் அம்மன் எவ்வளவு அழகாலாம் வருவா அப்படின்னா நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். திருமலை நாயக்கருடைய சபையில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை கேட்டு அம்பிகையே வந்தாலையா, எப்படி பல சந்தர்ப்பங்களில் அம்பிகை நேரிலேயே காட்சி கொடுத்த நாடு நம்மளுடைய தமிழ்நாடு இல்லையா. அப்படி அம்பாள் எப்படி வராலாம் அந்த நீதிபதியுடைய கனவுல, சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடிடை உடுத்தி, சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடிடை உடுத்தி, சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள், பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது, சின்னஞ்சிறு பெண் போல, சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடை இடை உடுத்தி இந்த நீதிபதியினுடைய கனவுல வரானாம். அவருக்கு ஒண்ணுமே புரியல. மா நீ யாருமா நீன்னா அவ சொல்றானா, நான் தாடா சந்தனமாரி அப்படிங்கிறாளாம். அவருக்கு உடனே தூக்கி வாரி போட்டது. என்னம்மா அப்படின்னா, அந்த பாவாடை நிரபராதி தான் அப்படின்னு சொல்றா. அம்மா நீ சொல்றமா, ஆனா வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த உலக வாழ்க்கையில சாட்சியம் வேணுமே, அம்மன் சொல்ல நான் சொல்ல முடியாதே அப்படின்னு உடனே கடன்னு ஒரு 5-6 பேரை லிஸ்ட் பண்றாளாம். இவர் நினைச்சாரா இது ஏதோ கனவுல நமக்கு தப்பா வருது அப்படின்னு முழிச்சு பார்த்து நிஜமாவே ஆளை விட்டு இந்த கிராமத்துல இந்த அம்மன் சொன்ன பேர் உள்ளவன் எவனாவது இருக்கானான்னு பார்த்தா 6 பேரும் இருக்கான் அந்த ஊர்ல. அதுக்கப்புறம் அவனை கேட்டா, ஆமா அவன் ஆடு வித்ததை பார்த்தோம், மாடு வித்ததை பார்த்தோம், ஆடு மாடு வித்த பணத்தை அவன் கொண்டு போறதை பார்த்தோம், அவன் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்றதை பார்த்தோம், அந்த வீட்டுக்குள்ள பணத்தோட பார்த்தோம், நிறைய சாட்சியம். அதுக்கு பிறகு அம்மன் கொடுத்த அந்த 6 பேருமே கிடைச்சுதான். அது கிடைச்சதுக்கப்புறம் அந்த நீதிபதி இன்னைக்கும் அந்த கோர்ட்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இது இருக்கு, சந்தனமாரி கொடுத்த சாட்சியத்தின் படியும் அப்படின்னு. அப்போது நம்ம நினைப்போம், நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் நமக்கு எல்லாமே ஆதாரத்தோடு எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளால் நம்ம முடிஞ்ச காரியத்தை பண்ணிவிட்டு பாக்கிய கடவுள்கிட்ட தான் விடுவோம் நம்ம. அப்படி இருக்கும்போது கடவுள் எனக்கெல்லாம் கண்ணே திறக்கலை அப்படின்னா, உண்மையான பக்தி இருக்குமானால் அந்த கடவுள் நிதர்சனமாக நம்ம கையை பிடித்து கொண்டு வருவார், நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு பெரும் சாட்சியாக இருக்குது. கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா, சொற்கோவில் கொண்ட சிவ காமியம்மா, பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா, விற்கோல வேதவல்லி விசாலாட்சி, விழிக்கோலமா மதுரை மீனாட்சி, சொற்கோவில் நான் அமைத்தேன் இங்கு தாயே, சுடராக வாழ்விப்பா என்னை நீயே, கற்பூர நாயகியே அப்படின்னு அந்த தாய் நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, ப்ரொவைடட் அந்த பக்தியை நம்ம அந்த அம்மா கிட்ட வைக்கணும். நானும் ஏதோ சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் உண்மையான அந்த ஆத்மார்த்தமான பக்தி இருக்குமானால் அந்த தெய்வம் நம்மளோட கைப்பிடித்து கொண்டு நடந்து வர்றதை நம்மளால் கண்கூடா உணர முடியுமா, அனுபவிக்க முடியுமா? அருமை அருமை. அதாவது நிறைய படங்களில் பார்த்துருப்போம் வந்து சாட்சி சொல்கிற மாதிரி, ஆனால் நிஜமான நிகழ்வுகள் தான் வந்து படமாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் வந்து தெய்வம் நேராக வராட்டியும் மனுஷ ரூபத்திலையோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்திலையோ வந்து நிச்சயமாக அவங்களுடைய பக்தனை கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொன்ன ஒரு இந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பெரிய உதாரணம். பார்க்குற நேர்கள் எல்லாருக்குமே, ஏன்னா அம்மன்னா எல்லோருக்குமே தெரியும், நிறைய அம்மன் இருக்காங்க. அவர்களுடைய கதை வந்து இன்றைக்கும் முடிவு பெறாத ஒரு கதை, அம்மனுடைய திருவிளையாடல் எல்லாமே. அதில் நீங்கள் சொன்ன இந்த ஒரு திருவிளையாடலும் உங்களுடைய அருமையான குரலில் வந்த அந்த கதையும் பாடலும் எல்லோருக்குமே ஒரு பிடித்த நிகழ்வாக இருக்கும்னு நினைக்கிறோம். பார்த்துருக்க நேர்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் இதே சங்கீதம் உங்கள் வீட்லேயும் ஒலிக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருக்காங்க. அருமையான பதிவு தந்ததுக்கு நன்றி மேடம். இதே மாதிரி அழகான ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி.